விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நபராக பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பக்கத்தில் இருக்க பட்டணம் கிராமத்தில் இருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கருக்கு கூட தான் இருக்கும். இந்த இடத்த ஒரே ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக கிட்டத்தட்ட ஒரு 10,000 போலீஸாருக்கு மேல இங்க இருக்காங்க வந்து ஒரே ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக. ஆனா இந்த விவசாய நிலத்தினால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரங்க கூட எங்களுக்கு சப்போர்ட்டா வரல. இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் பாருங்க, கிட்டத்தட்ட இந்த விவசாய நிலத்துக்காக ஏற்கனவே அதாவது இந்திய அளவில் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த இறப்பு வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்க இறக்குறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இன்னைக்கு இந்த சாலைக்காக, அதாவது 4 வழி சாலைன்னு சொல்லிட்டு அந்த நெடுஞ்சாலைத்துறை மூலமா இந்த ஆக்கிரமிப்பு பணி வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால எத்தனை விவசாயிகள் இன்னைக்கு சாக போறாங்க அப்படிங்கறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா அது வந்து ஒவ்வொரு உயிரிழப்பும் வந்து இந்திய அரசாங்கத்தோட மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயமா கருதப்படுது. பாருங்க, நீங்களே பாருங்க, இந்த இடம் வந்து அழிக்கப்பட்டு இருக்கு, நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து சரியா தப்பா இதை வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் போய் சேரணும், அந்த அரசாங்கத்துக்கு போய் காதுல ஒலிக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் பதிவிடுறேன். உங்களுக்கு நன்றி.